எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், இவர் ஒரு ஆண் ஜாதகர். இவர் முந்திரி கொட்டை வாங்கி அதை உடைத்து வியாபாரம் செய்து அந்த பயிரை விற்று சேல்ஸ் செய்து வருகிறார். முந்திரி கொட்டையை பதப்படுத்தி பக்குவப்படுத்தி அதை கிரேடு செய்து கடைகளுக்கும் மற்ற வெளியூர் வெளிநாடு அதுபோல் அமைப்பில் அவர் வியாபாரம் செய்து வருகிறார். அவருடைய ஜாதகத்தில் அந்த சுக்கிரனும் சந்திரனும் அந்த முந்திரி பயிரை குறிக்கக்கூடிய உணவுப் பொருளை குறிக்கக்கூடிய வெண்மை நிற பொருட்கள், அந்த பொருட்கள் பற்றி வியாபாரம் செய்ய வேண்டுமென்றால் அவருடைய ஜாதகத்தில் அந்த சுக்கிரனும் சந்திரனும் சுபத்துவமாக நல்ல அமைப்பில் இருந்தால் அவருக்கு அந்த தொழில் வரும். அதேபோல் அவருடைய ஜாதகத்தில் அவருக்கு அந்த லக்கணத்துக்கு யோகர் என்று சொல்லக்கூடிய 1, 5, 9, 1, 4, 7, 10 இது மாதிரி கேந்திர கோணங்களுடைய அதிபதிகள் நடக்கும்பொழுது அவருக்கு அந்த வியாபாரத்தில் விருப்பம் ஏற்பட்டு அதில் வெற்றி அடையக்கூடிய அமைப்பை குறிக்கும். அதேபோல் லக்னத்தோடு அந்த சனி என்ற கிரகம் தொடர்பு கொண்டால்தான் அந்த வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்று தேர்ச்சி அடைய முடியும், அது வியாபாரத்தை செய்ய முடியும். இவருடைய ஜாதகத்தில் அந்த கிரக நிலை எப்படி இருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். இவர் 2/5/1960 ஆண்டு பிறந்துள்ளார். இவர் காலையில் 9:30 மணிக்கு பிறந்துள்ளார். இவர் கடலூரில் பிறந்துள்ளார். இவர் ஆண் ஜாதகர். இவருடைய நட்சத்திரம் புனர்பூசம் 3ஆம் பாதமாகும். இவர் மிதுன லக்கணம். லக்கணத்திலே சந்திரன், 3இல் ராகு, 7இல் குரு சனி, 9இல் கேது செவ்வாய், 11இல் சூரியன் புதன் சுக்கிரன். இவர் பிறக்கும்பொழுது குரு தசை ஒரு 6 வருடம் 8 மாதம் 4 நாட்கள். அதன் பிறகு சனி தசை 19 ஆண்டு காலம், புதன் தசை ஒரு 17 ஆண்டு காலம், கேது தசை ஒரு 7 ஆண்டு காலம். இவருக்கு சுக்கிர தசை ஆரம்பித்தவுடன் இவருக்கு அந்த வியாபாரத்தில் விருப்பம் ஏற்பட்டு அந்த சுக்கிர தசை 5ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார். அதனால் சுக்கிரன் குருவினால் பார்க்கப்பட்டு ஓரளவுக்கு சுபத்துவ அமைப்பில் உள்ளார். அதேபோல் சந்திரனும் லக்கணத்திலே அமர்ந்து குருவினுடைய பார்வையில் உள்ளார். லக்கணத்தோடு 7இல் அமர்ந்த சனி சுபத்துவமாகி லக்கணத்தோடு தொடர்பு கொண்டுள்ளது. லக்கணத்தோடு சனி தொடர்பு கொண்டால்தான் அந்த வியாபாரத்தில் செய்ய முடியும். இதுபோல் அந்த சுக்கிரனும் சந்திரனும் உணவுப் பொருளை குறிக்கக்கூடிய கிரகம், வெண்மை நிற பொருட்களை குறிக்கக்கூடிய கிரகம், தினந்தோறும் அழிந்து போகக்கூடிய பொருட்கள். அதனை செய்ய வேண்டுமென்றால் இந்த சந்திரன் சுக்கிரன் சுபத்துவமாக ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அவர் அந்த தொழிலை எடுத்து செய்யலாம். இப்பொழுது இவருக்கு நடப்பது சுக்கிரதசை 69 வயது 8 மாதம் 4 நாட்கள், அதாவது 70 வயது வரைக்கும் அவருக்கு சுக்கிரதசை நடந்து கொண்டிருக்கிறது. வயது 66 வயது 2 மாதம் 20 நாட்கள் ஆகும். இவருக்கு நடப்பது சுக்கிரதசையில் புதன் புத்தி 6/11/2028 வரைக்கும். இவருக்கு அந்த சுக்கிரன் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் அமைந்து குருவினுடைய பார்வையில் அமைந்திருப்பதால் இவருக்கு அந்த தொழிலை எடுத்து இவர் சீரும் சிறப்புமாக செய்து அதில் வெற்றி அடைந்து வருகிறார். இவர் அந்த பயிரை ஏற்றுமதி இறக்குமதி வெளியே செய்ய வேண்டும் என்றால் 8-12 சுபத்துவம் இல்லை. இருந்தாலும் 12ஆம் அதிபதி சுக்கிரன் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து அந்த 12ஆம் இடத்தை இயக்குவதால் அவருக்கு அந்த அமைப்பு கொடுத்திருக்கிறது. இதுபோல் ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் சுபத்துவ அமைப்பில் இருந்தால் அவர் முந்திரிக்கோட்டை வியாபாரம் செய்து அதில் வெற்றி அடைய முடியும் என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்த்தோம். வேறொரு தகவலுடன் மற்றொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். என்னுடைய தொடர்பு எண் 9994034255 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு ஜோதிட சந்தேகங்கள் மற்றும் ஜோதிட பலன்களை தெரிந்து கொள்ளலாம். மற்றொரு வீடியோ பதிவில் வேறொரு தகவலுடன் பார்ப்போம். எல்லோருக்கும் வணக்கம்.